ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகுல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி, அதுவும் 2 மசாலாவை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாகுல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேமராவில் வீடியோ எடுக்கும்போது போர்ட்ரேட்டில் வச்சு எடுத்துட்டாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த வீடியோ கரெக்டாக பண்ணிடலாம். Welcome to my kitchen. நாம் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 350 கிராம் பெரிய வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 4 பச்சை மிளகா, 1 எலுமிச்சைப்பழம், 4 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய். பிரியாணி மசாலா இது 10 கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காய், 3ஐயும் அரைச்சி அதுலேருந்து 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பிரியாணிக்கான கலரையும் வாசத்தையும் கொடுக்க போகிறது. அடுத்ததாக நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 150 கிராம், 100 ml தயிர், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் 3/4 கிலோ சிக்கன். பிரியாணிக்குன்னு சொல்லி வாங்கிக்கோங்க, கடையில் பெருசாக வெட்டி தருவாங்க. அப்புறம் 1/2 கிலோ பிரியாணி பச்சரிசி 2 வாட்டி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour அதை ஊற வைக்கணும். கொஞ்சோண்டு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 100 ml எண்ணெய், 25 ml நெய். இது போதும். ரொம்ப நெய் ஊற்றினா ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய், தேவையான அளவு கல் உப்பு, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். அவ்வளோதான். எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி நல்லா வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் நம்ம போட்டுருவோம். இது நல்லா எண்ணெயில் சூடாகி வெடித்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இது நல்லா பொரியணும். பொரியிற வரைக்கும் 2 நிமிஷம். அதுக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக வச்சு கருக விட்டுறக்கூடாது. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த 350 கிராம் வெங்காயத்தை இதில் போட்டுறணும். வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை கையால் நல்லா பிசைஞ்சு அதை உதிரி ஆக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பையும் வெங்காயத்திலே போட்டு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கும், டைம் எடுத்துக்காது. இப்படியும் இந்த வெங்காயம் வதங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 20 நிமிஷம் ஆகும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க தான் நமக்கு பிரியாணியோட நேச்சுரல் கலர் வரும். வெங்காயம் வதங்கிறத பொறுத்து தான் பிரியாணியோட டேஸ்ட்டுமே இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பிரெட் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கி வரும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும் சட்டி. அதனால் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கிளறி முடிச்சோன்னா பிரெட் அல்வா கன்சிஸ்டன்சி வரும். வந்ததுக்கப்புறமா முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இதில் இஞ்சி பூண்டு பூண்டு அதிகமாக இருக்கணும். 90 கிராம் பூண்டு, 60 கிராம் இஞ்சி. நான் 1/2 கிலோக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா பிரெட் அல்வா மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வதங்கினோடனே 4 பச்சை மிளகாவை கீராமல் முழுசாக அது போட்டுடணும். அது அந்த எண்ணெயோட ஹீட்டில் வெடிக்கும் போது தான் அந்த பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட்டான காரம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டை வதக்குறீங்களோ அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் பிரியாணி. இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்த வாட்டியும் செஞ்சு கேட்பாங்க. ஓகே, இப்போ பச்சை மிளகா வதங்கி இஞ்சி பூண்டு வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த பிரிஞ்சு வந்த எண்ணெயில் அந்த பிரியாணி மசாலா, அதாவது வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா, அதையும் ஒரு 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோடு வதக்குங்க. அப்போ தான் அந்த பிரியாணிக்கான ஒரிஜினல் கலர் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை, வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுனா, ஒரு 10 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப அந்த பிரியாணியோ இல்லை கறி குழம்புல எதுலேயே வேணாலும் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
ஓகே, அடுத்ததாக நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி இப்போ போடக்கூடாது. தக்காளி இப்போ போட்டால் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் தக்காளி வந்து நீங்கள் சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கன் எடுத்து இந்த எண்ணெயிலேயே போட்டுருவோம். வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் வதக்கிடுவோம். தக்காளி இப்போ போடக்கூடாது. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் வந்து கடையில் கேட்கும்போது ஒரு 50 கிராம் பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதுவும் எலும்பு பீஸாக கேட்டு வாங்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் போட்டுட்டு நம்ம இந்த எண்ணெயில் அடியில் ஒட்டியிருக்குல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட சேர்த்து நம்ம எடுத்து போடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சட்டியில் அடியில் ஒட்டியிருக்கோம். அதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு நம்ம அடியிலேருந்து எடுத்து நம்ம சிக்கனையும் சேர்த்து விரட்டி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/4 கிலோ தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியும் சிக்கனும் நல்லா வெந்து அதுலேருந்து தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரும். தக்காளியும் சிக்கனும் நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம கிண்டினா தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பிரியாணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட்டாக வரும். இந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை தான். இது சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சிக்கன்லாம் வதங்கினதுக்கப்புறம் 100 ml தயிரை ஊற்றிட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று சேரும். தயிர், எலுமிச்சைப்பழம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சிக்கன் நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேரும். இது வரைக்கும் நம்ம மசாலான்னு பார்த்தோன்னா 2 மசாலா தான் போட்டிருக்கோம். ஒன்று அந்த பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்லை இந்த பிரியாணிக்கு. அதே மாதிரி நீங்கள் வேறு மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எதுவுமே போட வேணாம். இப்போ நம்ம அது போட்டோன்னே மூடி வச்சுருவோம். ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னே நல்லா தண்ணி விட்டு நல்லா கறியெல்லாம் வெந்திருக்கும். அப்படி ஒரு வேளை வேகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு ஒரு கிளறி மூடி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தானே சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். அதனால் சிக்கன் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. கறி வெந்திருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி அதில் சேர்த்துக்கணும். தண்ணியை சூடு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சூடு பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். இது வந்து நார்மல் பிரியாணி அரிசி. தஞ்சாவூர் பக்கம் இங்கே வந்து 24 கேரட் யூஸ் பண்ணுவாங்க. திருச்சி பக்கத்து துளசி அப்படின்ற பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பிரியாணி அரிசி கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் 1/2 கிலோவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து கறி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1/2 மணி நேரமாக இந்த பச்சரிசியை ஊற வச்சுருக்கோம். நீங்கள் எப்போதுமே அரிசி ஊற வைக்கிறப்போ வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கிற டயத்தில் நீங்கள் அரிசி ஊற வச்சா போதும். ஏன்னா அதுவே போதுமான டைம். ஏன்னா வெங்காயம் வதங்கவே உங்களுக்கு 20 நிமிஷம் ஆகிரும். இப்போ அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிசியும் கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது, போட்டு அரிசி உடஞ்சிரும். அதனால் அப்பப்போ அடியில் உட்காந்துடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறமா நம்ம தம் விட போகிறோம். எப்படி தம் விடுறதுனா நீங்கள் ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துக்கோங்க. ஏன்னா புது தோசைக்கல்லுனா உங்களுக்கு அடுத்த வாட்டி தோசை சுட்டிங்கன்னா வராது. அதனால் ஒரு பழைய தோசைக்கல், அது இத்து போயிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்கிட்ட இத்து போன தோசைக்கல் தான் இருக்குது. அந்த கலரை பாருங்கள். நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல. அந்த பிரியாணியோட கலரை பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம தண்ணி அரிசி சம லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி சட்டிக்கு தகுந்த ஒரு மூடியை போட்டு சட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு நான் சொன்னல அந்த ஒரு புது தோசைக்கல் அதை தூக்கி அடுப்பில் வைங்க. வச்சுட்டு அடுத்து நம்ம சட்டியை தூக்கி மேலே வைக்கணும். வச்சதுக்கப்புறமா அது மேலே வெயிட் வைக்கணும். எங்கள் வீட்டில் அந்த இஞ்சி இடிக்கிற கல் இருக்கும், அதை எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். அதை நான் தேடி போகும்போது காணா போய்ட்டு எங்கே இருக்குன்னு தெரில. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒரு பானையில் தண்ணி அதை பிடிச்சி வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருவேன். வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறமா தட்டு எடுத்து போட்டு தம்மு உடைக்கணும். அடுத்து
நீங்கள் அந்த தம்மை உடைக்கிறதுக்கு அந்த மூடியை திறந்தோடனே உங்களோட அரிசிலாம் அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி நிற்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அடியிலேருந்து அரிசியும் கறியும் உடையாமல் பூ மாதிரி அப்படியே எடுத்து அழகாக உடச்சி விட்டு எல்லா பக்கட்டும் அந்த கறி சோறு எல்லாத்தையும் அடியிலேருந்து அழகாக பூ மாதிரி எடுத்து உடச்சி விட்டு உதிரி உதிரியாக ஆக்கிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நல்லா சமப்படுத்தி மூடி வச்சிடணும். உடனே எடுத்து சர்வ் பண்ணக்கூடாது. நீங்கள் தம்மை உடச்சிட்டு ஒரு வாட்டி மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பசையெல்லாம் காஞ்சி நல்லா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இதை செய்யும் போது பக்கத்து வீட்டிலேருந்து மாடியிலேருந்துலாம் எட்டி பார்த்தாங்க எங்கள் வீட்டில். அந்தளவுக்கு வாசம் போயிருக்கு. உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சாகுல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அடுத்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்து போட முயற்சி பண்ணுறேன். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் சாகுல். இணைவோம் சுவையோடும் இதயங்களோடும். நன்றி.